ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். எடிட்டோரியல் கொஞ்சம் லேட்டாக வருது, கொஞ்சம் இல்லை ரொம்ப லேட்டாக வருது. நைட்டு மணி 10:45 12 மணிக்குள்ளே உங்களுக்கு அப்லோட் ஆகிவிடும் என்பதை பதிய வைத்துக் கொள்கிறேன். சரியா? ஸோ இன்னைக்குள்ள எடிட்டோரியல் கிளாஸு, நாளைக்கு எடிட்டோரியல் கிளாஸும் வந்துடும். கிளாஸு கொஞ்சம் டிலே ஆகும், லேட் ஆகும், பட் வராமல் இருக்காது. சரியா? ஸோ எனக்கு என்னுடைய ரெக்வஸ்ட் என்னென்னா, நீங்கள் ரெகுலராக பார்க்கணும். ஒரு 1000 பேர் பார்த்தீங்கன்னா நான் எனக்கும் போகிறதுல ஒரு யூஸ் இருக்குன்னு தோணும். ஸோ ரெகுலராக பாருங்கள். ரெகுலராக பார்த்தா உங்களுக்கு தாங்க பெனிஃபிட்டு. இந்த சென்டென்ஸை நம்ம கேள்வி கேட்குறோம், ஒரு சென்டென்ஸுக்கு கேள்வி கேட்குறோம், அதுக்கு பதில் போட சொன்னால் போடுற அவ்வளோ பதிலும் தப்பாக இருக்குது. நீங்கள் இது நான் நேற்று கேட்ட ஒரு கொஸ்டின்ங்க. சரிங்களா? கவர்மெண்ட்டுடைய ரீசெண்ட் ஆக்ஷன்ஸ் என்ன பண்ணுது? ஓசிஐ கார்ட்ஸை டினை பண்ணுது, இல்லை கேன்சல் பண்ணுது. ஓசிஐ என்னது? ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத ரிவோக் பண்ணுது, கேன்சல் பண்ணுது. யாருக்கு? ஸோ இவங்க கேன்சல் பண்ணுறாங்க. கவர்மெண்ட் இதை கேன்சல் பண்ணுறது இந்த தேவைக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, இப்படி தான் சொல்கிறானுங்க. கவர்மெண்ட்டு இந்த ஓசிஐ கார்ட்ஸை டினை பண்ணுறதோ கேன்சல் பண்ணுறதோ இந்த தேவைக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்குது, இப்படி தான் சொல்கிறானுங்க. என்ன சொல்லணும் நீங்கள்? இதுதான் நான் முக்கியமாக கேட்டது. நம்ம எதை கேட்கோமோ ஒரு சென்டென்ஸில் பாதியை முழுங்கிட்டு மீனிங் சொல்லக்கூடாது. சரியா? பாருங்க, யாருக்கு ஓசிஐ கார்ட்ஸை டினை பண்ணுறாங்க இல்லை ரிவோக் பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. பிரச்சனை தெரியுமா? இந்த வார்த்தை தான் பிரச்சனை. இந்த வார்த்தைக்கு ரெண்டு மீனிங். கிரிட்டிக்கல்னா வந்துட்டு ரெண்டு மீனிங். கிரிட்டிக்கல்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு மீனிங், இன்னொரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது. கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுங்க. கவர்மெண்ட்டு கிரிட்டிசைஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஓசிஐ கார்டு கிடையாது போ அப்படிங்கானுங்க, இல்லைன்னா இருக்கிற கார்டை கேன்சல் பண்ணி விட்றானுங்க. இது என்ன பண்ணுது? இவங்களுடைய நெசசிட்டி, இந்த நெசசிட்டிக்கு கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. கவர்மெண்ட் என்ன பண்ணணும்? வெளிநாட்டில் இருக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணணும், அவங்களுக்கு இன்க்ளூசிவாக நடந்துக்கணும், பயஸ்டாக நடந்துக்க கூடாது, இப்படியெல்லாம் இருக்குது. சரியா? இப்படி தான் நீங்கள் இந்தியா நடந்துக்கிறணும். ஆனால் இவனுங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா போதும், கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டா போதும், ஓசிஐ கார்டை கேன்சல் பண்ணுறானுங்க இல்லை டினை பண்ணுறானுங்க. இது என்ன பண்ணுது? கான்ட்ரடிக்டரியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் நான் எதிர்பார்த்த மீனிங். பட் எனக்கு இது வரவே இல்லை. எனக்கு இது வரணும், இந்த மீனிங் எனக்கு வேணும். புரியுதா? அந்த மீனிங் வந்தாதான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம புரியுறோம், எஃபர்ட் போடுறோம் அப்படின்ட்டு யூஸ் இருக்கும். டியாஸ்போரானா ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டில் போய் இருக்கிறவங்க. எக்ஸைலுங்கிற வார்த்தை படித்தோம். சீம்லெஸ்லினா ஸ்மூதா, அசிமுலேட்னா அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறது, த்ரைவ்னா நல்லா வாழ்கிறது, டெலிகேட்ஸ்னா யாரு? வேலையை பிடிச்சு கொடுக்குறது ஒரு மீனிங், வேர்ப் மீனிங். நவுன் மீனிங் நம்ம அனுப்புகிற ரெப்ரசன்டேட்டிவ், என்வாய், எமிஷரி, டெலிகேட்ஸுக்கு எல்லா வார்த்தையும் வரும். நெக்ஸ்ட் 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 லாடட்ரினா, லாடுனா பாராட்டுறது. லாடட்ரினா என்ன அர்த்தம்? பாராட்டுறது. அக்யூட்னா ஷார்ப்பாக இருக்கிறது இல்லை சிவியராக இருக்கிறது. இன்ட்ராக்டபிள் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணுறதோ மேனேஜ் பண்ணுறதுக்கோ ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது இன்ட்ராக்டபிள். ரிவோக்னா ரெசெண்ட், அன்யூல், கேன்சல் பண்ணுறது. பெர்சீவ்னா பார்க்கப்பட்ட, புரிந்து கொள்ளப்பட்ட இல்லை பார்க்கப்பட்ட. மைக்ரேட்டிங் அதே மீனிங் தான், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது. சரியா? ஸோ இது நேற்று உள்ளது. நான் கேட்ட மீனிங்க்கு எனக்கு எக்ஸாக்டு மீனிங் வேணும், கேட்ட சென்டென்ஸ்க்கு எக்ஸாக்ட் மீனிங் வேணும். கொஞ்சம் ஆன்சர் போடுங்க, கொஞ்சம் இன்வால்வ்டாக இருங்கங்க. சரிங்களா? நீங்கள் படிக்க தான் நான் கேட்குறேன், வேறு எதுவும் கேட்கல, படிங்க. சரியா? பரோ ட்ராஜடி இன்னைக்கு கதை சூப்பராக இருக்கும். பரோன்னு என்ன அர்த்தம்? தோன்றுறது. ஸோ தோன்றது மூலமாக ஒரு துயர சம்பவம் நடக்குது, அதான் பரோ ட்ராஜடி. ஃபஸ்ட்டு ஓகே படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். ரிவைவ்னா திருப்பி உயிர் கொடுக்குறது. சரியா? ரீஜூவினேட், ரெசுசிட்டேட்ஸ். சிபிஆர்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த நெஞ்சை போட்டு நமக்குவானுங்க, போட்டு வாயில் ஊதிட்டு நெஞ்சை போட்டு அமுக்குவாங்க. சிபிஆர், கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன். இதுக்கு பேர் ரெசுசிட்டேட் அப்படின்னா திருப்பி உயிர் கொண்டு வர்றது. ரீஜூவினேட், ரிவைவ்ட். சரியா? திருப்பி உயிர் கொண்டு போகிறது. ஆன்டிக்வேட்னா ரொம்ப பழசு, ஆர்கேயிக்னா பழசு, ஆப்சலீட்ஸ்னா பழசு, அவுடேட்டட் ஆயிட்டு. சரியா? ஆன்டிக்வேட்டட் பழசு. பரோ இன்டுனா தோன்றது, ஒரு டனலை தோன்றுறது. சரியா? ஒரு டனலை தோன்றுறது, டிக் பண்ணுறது. எக்ஸ்கவேட்னா தோண்டி வெளியெடுக்கிறது. டெல்வ் இன்டுனா ஒரு விஷயத்துக்கு உள்ளே குதிக்கிறது, உள்ளுக்குள்ளே குதிக்கிறது தான் டெல்வ் இன்டு. ஸ்கூப் அவுட்னா என்ன அர்த்தம்? தோண்டி வெளியே போடுறது. ஐஸ்கிரீம் ஸ்கூப்னு சொல்லுவாங்களே. ஸோ ஐஸ்கிரீம்லேருந்து டப்புலேருந்து என்ன பண்ணானுங்க? ஐஸ்கிரீமை ஸ்கூப் அவுட் பண்ணாங்க, ஸ்கூப் பண்ணி வெளியெடுத்தாங்க.
அதை தோண்டி வெளியெடுக்கிறது. நீங்கள் டிக் பண்ணுறீங்க, பரவ பண்ணுறீங்கன்னா தோண்டி மண்ணை வெளியெடுப்பீங்க. சரியா? அன்லீஷ் அப்படின்னா ரிலீஸ், ரிலீஸ் பண்ணுது. இனண்டேட்னா ஃபில்டு, நிரம்புறது, தண்ணியால் நிரம்புறது தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க இனண்டேட். எக்ஸ்கவேட்னா தோண்டி மண் எடுக்கிறது. அன்வயபிள் அப்படின்னா இம்ப்ராக்டிக்கல், வாய்ப்பு இல்லை, அதான் அன்வயபிள், வயபிள் இல்லை. வயபிள்னா பாசிபிள், அன்வயபிள்னா நாட் பாசிபிள். அபேண்டன்னா விட்டுட்டு போகிறது. அன்ஸ்கிரிப்புலஸ்னா ஃபால்ஸு, ஃப்ராடு பய, அவன் தான் அன்ஸ்கிரிப்புலஸ். சரியா? அன்ஸ்கிரிப்புலஸ். அன்ஸ்கிரிப்புலஸ்னா டிஸ்ஆனஸ்ட், இம்மாரல். அபேண்டன்னா விட்டுட்டு போயிட்டாங்க, டெசர்டட், டெசர்டட், விட்டுட்டு போயிட்டாங்க, டெசர்டட். அன்வயபிள்னா நாட் ப்ராக்டிக்கல், இம்ப்ராக்டிக்கலாக இருக்கிறது, இல்லை இம்பாசிபிளாக இருக்கிறது. எக்ஸ்கவேட்டர்னா தோண்டி வெளியெடுக்கிறது. இன்னண்டேட்னா ஃபில்டு வித் வாட்டர். அன்லீஸ்னா ரிலீஸ் பண்ணுறது. ஸ்கூப் அவுட்னா தோண்டி வெளியெடுக்கிறது. பரோ இன்டுனா தோன்றுறது. ஸ்கூப்னா வெளியெடுக்கிறது. ஆன்டிகுவேட்டட்னா பழசு. ரிவைவ்னா திருப்பி உயிர் கொடுக்கறது, திருப்பி உயிர் கொடுக்கறது. சரியா? ஸோ இது ஒரு இன்சிடென்ட்டு, ஒரு ஈவெண்ட்டு. கதை நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கதை. இந்தியா லேர்ன் பண்ணணும் எதுட்டு இருந்து அதனுடைய மைனிங் டிசாஸ்டர்ஸ். மைனிங்னா என்னது? தோன்றுறது. மைனிங் டிசாஸ்டர்ஸை கற்றுக்கிட்டு என்ஃபோர்ஸ் ரெகுலேஷன்ஸ் அண்ட் எதையும் சேர்க்குது, மஸ்ட் லேர்ன் அண்ட் மஸ்ட் என்ஃபோர்ஸ். சரியா? வித் 4 டெத்ஸ் ஸோ ஃபார். இது வரைக்கும் 4 சாவுகள் இருக்குது. கோல் மைனிங் ட்ராஜடி எந்த இடத்துல? அசாமுடைய தீமா ஹசவ் டிஸ்ட்ரிக்ட். சரியா? கோல் மைனிங் ட்ராஜடி இந்த இடத்துல நடக்குது. இது திருப்பி உயிர் கொடுத்துருக்கு. எதுக்கு? ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு டிபேட்டுக்கு உயிர் கொடுத்துருக்கு. ரொம்ப நாளாக என்ன இருக்கு? ஒரு டிபேட் இருக்கு. என்ன டிபேட் அப்படின்னா, த டேஞ்சரஸ் நேச்சர் ஆஃப் ராட் ஹோல் மைனிங். அப்போ 4 பேர் செத்துட்டாங்க. எந்த இடத்துல? கோல் மைனிங் ட்ராஜடி எங்கே நடந்திருக்கு? அஸ்ஸாமில். இது திருப்பி உயிர் கொடுத்துருக்கு. எதுக்கு உயிர் கொடுத்துருக்கு? ஒரு ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய டிபேட், லாங் ஸ்டாண்டிங் டிபேட். லாங் ஸ்டாண்டிங் டிபேட் எதுக்கு? ராட் ஹோல் கோல் மைனிங் உடைய ஹசார்டஸ் நேச்சர் குறிச்சு. சரியா? ராட் ஹோல் கோல் மைனிங், ராட் ஹோல் கோல் மைனிங் உடைய ஹசார்டஸ் நேச்சர், அதை குறித்து ஒரு பெரிய டிபேட்டை திருப்பி உயிர் கொண்டு வந்திருக்கு. சரியா? ஸோ ராட் ஹோல் கோல் மைனிங்னா நீங்கள் அடித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த படத்தை பார்த்துட்டே கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும், பட்டு பார்த்துடலாம். ராட் ஹோல் கோல் மைனிங். சரி, ராட் ஹோல் மைனிங்னா என்னன்னு பாருங்க. இந்தா இருக்கு, இந்தா தோண்டி போறானுங்கல்ல, இதான் ராட் ஹோல் மைனிங். அதாவது அப்படியே தோண்டிக்கிட்டே அப்படியே உள்ள போகணும். இதான் ராட்டு ஹோல் மைனிங். எலி மாதிரி அப்படியே தோண்டிகிட்டே உள்ளே போகணும். ஸோ இதில் ஒரு ஹசார்டஸ் நேச்சர் இருக்குது. உங்களுக்கே தெரியுது, தோண்டிகிட்டே உள்ளே போகும்போது டக்குன்னு உள்ளே விழுந்தா ஆல் க்ளோஸ். மாடர்ன் கோல் மைனிங் எப்படி இருக்குன்னா மெக்கனைஸ்டாக இருக்குது. அதுக்கு அப்போசிட்டாக ராட் ஹோல் அப்படிங்கிற இந்த ராட் ஹோல் மைனிங் எதுக்கு பாயிண்ட் பண்ணுது அப்படின்னா, க்ரூடுனா என்ன அர்த்தம்னா அன்பாலிஷ்ட், பாலிஷ் ஆகாத, டெவலப் ஆகாத, அன்டெவலப்ட், அதுதான் க்ரூடு. சரியா? டெவலப் ஆகாத, பாலிஷ் ஆகாத மற்றும் பழமையான டெக்னிக் ஆஃப் எம்ப்ளாயிங் பீப்புள் மட்டும் இல்லை, குழந்தைங்களும். அப்போ 4 பேர் செத்துட்டாங்க. இது திருப்பி ஒரு டிபேட்டை கொண்டு வந்திருக்கு. என்னது? ஹசார்டஸ் நேச்சர் ஆஃப் ராட் ஹோல் கோல் மைனிங்க்கு. மாடர்ன் டெக்னிக்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ராட் ஹோல் வந்துட்டு எப்படிப்பட்ட டெக்னிக்? பழைய டெக்னிக். மக்களை விடுவானு, குழந்தைங்களை கூட விடுவாங்க. எதுக்கு? அப்படியே தோண்டி கிரவுண்டுக்குள்ளே போயிட்டு அண்டர் கிரவுண்டு கோலை என்ன பண்ணணும்? வெளியே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தோண்டணும். இப்போ இப்படி தான் இருக்குது அப்படின்னா இதில் என்ன பண்ணணும்? இப்படியே தோண்டிகிட்டே போயிட்டு கோல் எடுத்து வெளியே போடணும். அதான் ஸ்கூப் அவுட் த அண்டர் கிரவுண்டு கோல். சரியா? ஸ்கூப் அவுட் த அண்டர் கிரவுண்டு கோல். சரி, அவங்க தோன்ற ஆழத்தை பொறுத்து டிபெண்டிங் ஆன் த டெப்ஸு தட் தே ப்ளம். தட்டுங்கிறது டெப்ஸை காமிக்குது. ரிலேட்டிவ் ப்ரோனவுன் as ஆப்ஜெக்டாக வந்திருக்கு. தே ப்ளம் டெப்ஸ். அவங்க போகிற ஆழத்தை பிடிச்சி இது ஆட்ஸ் என்ன எடுத்தோம்? அது பாசிபிலிட்டிஸ்.
பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. எதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது? பிக் ஆக்சஸ்னா குட்டியாக அந்த தோன்றதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். சரியா? ஒரு ஆக்ஸ் மாதிரி தான் இருக்கும், கோடாடி மாதிரி இருக்கும், சின்னதாக இருக்கும். பிக் ஆக்சஸ் என்ன பண்ணுன்னா வெளியே ரிலீஸ் பண்ணி விடும். எதை? ஒரு பயங்கர தண்ணியை ரிலீஸ் பண்ணி விடும். எங்கேருந்து? ஏதாவது மறைஞ்ச ஒரு ஆக்விஃபயர் இருக்கும். ஏதாவது மறைஞ்ச ஒரு ஆக்விஃபயர் இருக்கும். இவங்க போகிற ஆழத்தை பொறுத்து நான் கீழே போக போக தண்ணி எங்கே இருந்தனாலும் கிணத்துல இருக்கும், அங்கங்கே தண்ணி ஸ்டோர் ஆகி இருக்கும், ரெயின் வாட்டர். ஸோ வாய்ப்புகள் அதிகமாயிடுது. எதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடுது? இந்த பிக் ஆக்சஸ் வந்துட்டு என்ன பண்ணிடும்? ஒரு சடன் டாரண்ட் ஆஃப் வாட்டரை அன்லீஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாயிடுது. எங்கேருந்து தண்ணி ரிலீஸ் ஆகுது? பக்கத்தில் ஏதோ ஒரு ஆக்விஃபயர் இருக்குது. இது என்ன பண்ணிடுது தெரியுமா? சடனை நிரப்பிடுது. எதை? தோண்டின டனலை நிரப்பிடுது. இப்படி தான் எங்கே நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்க. டீமா ஹசோவில் இப்படி தான் நடந்திருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் நடந்திருக்குன்னு சொல்லலை, இப்படி தான் நடந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் பண்ணுறாங்க, சஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ எதை பற்றி பேசுகிறோம்? இந்த ராட் ஹோல் கோல் மைனிங். கீழே போய் ராட்டு மாதிரி தோண்டி கோலை வெளியெடுத்து போடுறாங்க. அப்போ டக்குன்னு ஏதாவது ஒரு கிணத்துலையோ தண்ணி இருக்கிற ஒரு இடத்துலையோ தட்டிட்டாங்கன்னா தண்ணி அப்படியே நிரம்பிடும். தண்ணி நிரம்பி தான் இந்த டீமா ஹசோவில் 4 பேர் செத்துருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ஸ் தான் திருப்பி திருப்பி நடந்திருக்கு வருஷங்கள் போக போக. அது கூட அலாங் வித் அட்டெண்டன்ட் ஹெல்த்னா, அட்டெண்டன்ட்னா அக்கம்பனிங். இது அட்ஜெக்டிவ் மீனிங். அட்டெண்டன்ஸுங்கிறது நவுன் மீனிங் இருக்குது. கூட வர்றவர், டாக்டர் கூட வர்றவர் தான் அட்டெண்டன்ட். அட்ஜெக்டிவ் மீனிங் என்ன தெரியுமா? பக்கத்தில் வரக்கூடிய, கூடவே வரக்கூடிய ஹெல்த் ஹசார்ட்ஸும் இருக்கு, என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸும் இருக்கு. சரியா? இந்த ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஓவர் த டெக்கேட்ஸ் திருப்பி திருப்பி நடந்திருக்கு. கூடவே என்ன நடந்து கூட இந்த ஆக்சிடென்ட்ஸ் கூடவே ஹெல்த் ஹசார்ட்ஸும் இருக்கு, என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸும் இருக்கு. கரெக்டு தான். தோண்டி போறீங்கன்னு வச்சுக்கிடுங்க, ஹெல்த் ஹசார்ட் எடுக்க தானே செய்யும். அங்கே உள்ளுக்குள்ள இருந்து எந்த பாய்சனஸ் கேஸ் வரலாம், உங்களுக்கு ப்ரீதிங் ட்ரபிள் இருக்கும், டிஃபிகல்ட்டி இருக்கும். என்விரான்மெண்டல் ஹசார்ட்ஸும் என்விரான்மெண்ட்டுக்கு என்ன சேதமும் நடக்கலாம். ஸோ அப்படியும் பிரச்சனை இருக்கு. இந்த மோட் ஆஃப் மைனிங்கை பேன் பண்ணிட்டாங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் 2014. அப்போ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. இந்த பிரச்சனை இருக்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க? 2014 பேன் பண்ணிட்டாங்க. ஸோ கதை எப்படி ஆரம்பிக்குது? 4 பேர் செத்துட்டாங்க ராட் ஹோல் மைனிங்கில். இந்த ராட் ஹோல் மைனிங் வந்துட்டு மாடர்ன் டெக்னிக் கிடையாது, பழைய டெக்னிக்கு. என்ன டெக்னிக்னு சொல்கிறாங்க? இந்த டெக்னிக்கில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, சடனாக தண்ணி வந்து ஃபில் பண்ணிடும். இப்படி தான் அந்த ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்குங்காங்க. ஸோ இப்படி பிரச்சனையும் இருக்குது, கூட சேர்ந்து என்விரான்மெண்டல் பிரச்சனை, ஹெல்த் பிரச்சனையும் இருக்குது. அதனால மைனிங்கை இந்த மாதிரி மைன் பண்ணுறதை பேன் பண்ணிட்டாங்க 2014 என்ஜிடி. சரி, பேன் பண்ணிட்டானுங்கல்ல, 2014 பேன் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ என்ன நடக்குது? இப்போ யாருமே இதை பண்ணலையா, இதை யூஸ் பண்ணலையா ராட் ஹோல் மைனிங்க? அப்போ எப்படி இந்த அசாமில் இது 4 பேர் செத்தாங்க அப்படிங்கிற கதையை இப்போ பார்க்க போகிறோம். The use of proper geological surveys and appropriate machinery. கரெக்டாக ஜியோலஜிக்கல் சர்வே எடுத்தோன்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் கரெக்டான மிஷின் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா இந்த மைன் வந்துட்டு எக்கனாமிக்கலி இம்பாசிபிள் ஆயிடும். எக்கனாமிக்கலி இம்பாசிபிள்னா என்ன அர்த்தம்? இது வச்சு லாபம் சம்பாதிக்க முடியாமல் போயிடும். அதாவது ஒழுங்காக சர்வே எடுத்து ஒழுங்காக மிஷின் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம், இந்த மைனுக்கு வேலையை பார்க்கலாம். ஆனால் இவனுங்க அப்படி பார்க்கல. ஏன் பார்க்கல தெரியுமா? ஏன்னா அது எக்கனாமிக்கலி அன்வயபிள். ஸோ எக்கனாமிக்கலி பாசிபிள் கிடையாது, லாபம் வராது. அப்படிங்கிறதுக்காக 2014 பேன் பண்ண அந்த ராட் ஹோல் மைனிங்கை 2024 வரைக்கும் யூஸ் பண்ணி அதில் ஒரு 4 பேர் சாக வரை செஞ்சுட்டாங்க. அசாம் சீஃப் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா? ஐனை பிரைமா ஃபேஸினா பார்த்த உடனே, சரிங்களா? பிரைமா ஃபேஸி, இது ஒரு லீகல் டேர்ம், சூப்பரான டேர்ம். பிரைமா ஃபேஸி அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்த உடனே அப்படின்னு அர்த்தம். சரியா? பிரைமா ஃபேஸி. பிரைமா ஃபேஸி அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே உண்மையா பிரைமா ஃபேஸி, பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். அப்போ பிரைமா ஃபேஸி அப்படின்னா பார்த்த உடனே, லீகல் டேர்ம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதுதான் பிரைமா ஃபேஸி. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இந்த கொடுத்துருக்காங்க இல்லைங்க, பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்.
ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் இது எப்படி தெரியுது அப்படின்னா இல்லீகலாக தெரியுது. மைனு எப்படி மைனு இல்லீகல் மைனாக தெரியுது. ஒரு காலத்தில் அண்ட் ஒன் அபேண்டன்ட் கைவிடப்பட்டது. எதனால? ஸ்டேட்டுடைய மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்னால கைவிடப்பட்ட ஒரு மைனு. இப்போ பாருங்க, காசு அதிகமாக உண்டு இவனுங்க அப்ராப்ரியேட் மிஷினரி யூஸ் பண்ண மாட்டேங்கானுங்க. சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு பார்த்தாலே தெரியுது இல்லீகல் மைனு, எப்பயே எங்கள் ஆட்கள்லாம் இதெல்லாம் தூக்கி வீசிட்டானுங்க இந்த மைனை அப்படிங்க. இதுதான் உண்மை அப்படின்னா அது தவறாக ரொம்ப புவராக காமிக்குது. யாரை காமிக்குது? அட்மினிஸ்ட்ரேஷனை காமிக்குது. நீ ஒரு மைனை, கைவிடப்பட்ட ஒரு மைனு, இல்லீகல் மைனு நீ ஏன் சொல்கிற? அந்த மைண்டில் எப்படியா இவ்வளோ நாள் வேலை பார்த்துட்டு இருந்தானுங்க அப்படின்னு அந்த ஸ்டேட்டுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை இது வந்து கொஞ்சம் புவராக காமிக்குது. எப்படி புவராக காமிக்குது? இந்த மாதிரி மைனெல்லாம் அப்யூஸ் பண்ண முடியுமா, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா? அது யார் பண்ணுறா? அன்ஸ்க்ரூப்புலஸ் எலிமெண்ட்ஸ். அன்ஸ்க்ரூப்புலஸ் நம்ம படித்தோம். அன்ஸ்க்ரூப்புலஸ் யாரு? ஏமாற்றக்கூடிய சக்திகள். எலிமெண்ட்ஸ்னா பவர்ஸ், சக்திகள். அவ்வளோ ஈஸியாக ஏமாற்றக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி மைனை யூஸ் பண்ணிக்கிறலான்னா உன் அட்மினிஸ்ட்ரேஷனை தான் இங்கே கேவலமாக காமிக்குது. அது எப்படி? பேன் போட்டிருக்கானுங்க. பேன் போட்டால் கூட இவ்வளவு ஈஸியாக இந்த இம்மாரல் பீப்புளெலாம் இந்த மைண்ட்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னா ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் எவ்வளோ புவராக இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறாரு, இது வெறுமன ஒரு பகுதி தான். அன்ரெகுலேட்டட் மைனிங்கில் இது ஒரு பகுதி தான். ஆக்சுவலாக நடக்கிற அன்ரெகுலேட்டட் மைனிங்கில் இது ஒரு சின்ன பகுதி தான்ங்கிறார். டோட்டல் செகண்ட் பேராகிராஃப் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேராகிராஃபில் கம்ப்ளீட்டாக நியூஸு பேன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. செகண்ட் பேராகிராஃபில் இந்த மைனில் வந்துட்டு ப்ராப்பர் மிஷினரி இல்லை, இந்த மைனை வந்துட்டு நாங்கள் பார்த்தாலே இல்லீகல்னு தெரியுதுன்னு அப்போவே நாங்கள் கைவிட்டுட்டோன்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டுடைய மிஸ்டேக். ஏன் கை விட்டுட்டோன்னா என்னையா நீ கைவிட்டேன்னு சொல்கிற? இப்போ உன் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே தானே தப்பு வரும். நீ கைவிட்ட ஒரு மைனை எப்படி வந்துட்டு இம்மாரல் எலிமெண்ட்ஸ் இவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு உன் மேலே கேள்வி வரதானே செய்யும். இது டோட்டல் மைனிங்குடைய ஒரு பகுதி தான் அப்படின்னு ஆத்தர் அடித்து பேசுகிறாப்புல. அவன் பாருங்க, இல்லீகலாக இவனுங்க பண்ணுறானுங்க. அதாவது இந்த மெத்தடும் பேண்டு, இந்த மைனும் பேண்டு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மைனில் பேன் பண்ணுற ஒரு மெத்தடை வச்சு 4 பேரை சாவடிச்சிருக்கானுங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே இல்லீகலாக பிஸ்னஸ் நடக்குதுன்னு பாருங்க. நெக்ஸ்ட், கன்வைவன்ஸ் அப்படின்னா என்ன இருக்குன்னு தெரியுமா? 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணித்தனம் பண்ணுறது கன்ஸ்பிரசி. கன்வைவன்ஸ் ஏதோ ஒருத்தர் தப்பாக ஒருத்தர் பண்ண போகிறாரு அப்படின்னா அதை அலோவ் பண்ணுறதோ இல்லை அதை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதோ அதான் கன்வைவன்ஸ். சரியா? அக்கம்ப்ளிஸ் அப்படின்னு சொல்லுவோம். பார்ட்னர் இன் கிரைம். ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு அப்படின்னா அந்த தப்பை பண்ணுறதுக்கு வழி கொடுக்குறதோ இல்லை பண்ண அலோவ் பண்ணுறதுக்கு பேர் தான் கன்வைவன்ஸ். சரிங்களா? ஸ்கேண்டில் ஒரு தப்பு நடக்குதுன்னா ஹை ரேங்கிங் அஃபீஷியல்ஸுடைய கன்வைவன்ஸை தான் நடக்குதுங்கிறாங்க. ஃபெலிசிட்டேட்னா ஆனர் பண்ணுறது, பாராட்டுறது. கன்வீனியன்ட்னா ஈஸி டு யூஸு. இன்டியூஸ் அப்படின்னா ஒரு விஷயத்தை தூண்டுறது. சரியா? இன்டியூஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ப்ரொவோக்னா நெகட்டிவ் மட்டும் தான் வரும். அம்னீஷியானா உங்களுக்கு தெரியும், எனக்கு இருக்கிற நோய் மெமரி லாஸ். சரி, ஃபஸ்ட்டு பேராகிராஃபை படிச்சிட்டோம். ஒரு நியூஸு சொன்னானுங்க, ரைட், இத்தனை பேர் செத்துட்டானுங்க, 4 பேர் செத்துட்டாங்கன்னாங்க. அப்புறம் ரேட் ஹோல் மைனிங்னா என்னதுன்னு சொன்னாங்க. ரேட் ஹோல் மைனிங்கு பேன் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன் பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ கவர்மெண்ட் இப்போ பேன் பண்ண இந்த மெத்தடை வச்சு எப்படா இந்த மைண்டில் பிரச்சனையாச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த மைண்டில் வந்துட்டு புது மிஷினரி யூஸ் பண்ணால் காசு கிடைக்காது, ப்ராஃபிட் கிடைக்காதுன்ட்டு இவனுங்க ரேட் ஹோல் மைனிங் பண்ண சொல்லியிருக்கானுங்க. அசாம் மினிஸ்டர் பார்த்துட்டு இது இல்லீகலு, நாங்கள் எப்போ விட்டுட்டோம் அப்படி இப்படிங்காரு. ஆனால் அவர் மேலேயும் நம்மளுக்கு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனை தான் இது வந்து தப்பாக காமிக்கும். இது வந்து நடக்கிற மைனிங்கில், கிரானைட் பிஸ்னஸ்ஸு மைனிங்லாம் இதெல்லாம் ஒரு பகுதி தான் அப்படிங்காப்புல, மொத்தம் கிடையாது, ஒரு பகுதி தான். சுப்ரீம் கோர்ட்டு 2019 கேட்டிருக்காங்க.
கேட்குறான் பாருங்க கேள்வி. நான் தெளிவாக கேட்காம சுப்ரீம் கோர்ட்டு, ஏன் வாய்ப்பு இருக்காயா, வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி மைனிங்கு அஃபீஷியல்ஸ் உடைய கூட்டுக்களவாணித்தனம் இல்லாம நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காயா அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்கறான் பாருங்க தெளிவா. 2019 கேட்காப்புல, எப்படியா எப்படி நடக்கும், அஃபீஷியல்ஸ் வந்துட்டு கூட்டா ஒன்று சேர்ந்து அவங்களும் சேர்ந்து திருடாம இல்லை அவங்களும் இந்த திருட்டுத்தனம் நடக்கிறதுக்கு என்னேபிள் பண்ணாம எப்படி இந்த மாதிரிலாம் மைனிங் நடக்கும்னு சுப்ரீம் கோர்ட்டு கேட்குறாரு. நான் கேட்கல சரியா, நான் கொஞ்சம் அழுத்தி சொல்றதுனால நான் கேட்டேன்னு நினைச்சிடாதீங்க. எப்போ திரும்ப கேட்டாங்க, வென் இட் வாஸ் எக்ஸாமினிங், இந்த சுப்ரீம் கோர்ட் எக்ஸாமின் பண்ணுது என்னது, 15 மைனரை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. மைனர்னா யாரு, மைன் பண்ணுறவங்கள எங்கே ட்ராப்டுன்னா ரேட் ஹோல் மைனில் மாட்டிக்கிட்டாங்க. டிசம்பர் 2018 ஒரு ரேட் ஹோல் மைண்டில் இவங்க மாட்டிக்கிட்டாங்க 15 பேர். அவங்கள ரெஸ்கியூ பண்ணும்போது சுப்ரீம் கோர்ட் ஒரு கேள்வி கேட்குது, எப்படா இந்த மாதிரி மைனிங்லாம் வந்துட்டு அஃபீஷியல்ஸ் உடைய களவாணித்தனம் இல்லாமல் நடக்கும் அப்படின்னு கேட்குது. நல்லா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கேட்குது. மானிட்டரிங் கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டு சப்மிட் பண்ணுது. இந்த மானிட்டரிங் கமிட்டியை செட் பண்ணது யாரு, என்ஜிடி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். இவன் என்ன சொல்றான், 2014 ரேட் ஹோல் மைனிங்ல நீ பண்ணக்கூடாதுவே அப்படின்னு சொல்லியிருக்கான். இவன் சப்மிட் பண்ண ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, பேன் இருந்தாலும் கோலுக்கான டிமாண்டு, கோலுக்கு பயங்கர டிமாண்ட் இருக்கு. எதுக்கு தெரியுமா, கோல் தான் பவர் பண்ணணும். 2 பவர்னா 2 + V1. சிமெண்ட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு, அப்புறம் தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கெலாம் அதிகமாக என்ன டிமாண்ட் இருக்குது, கோல் டிமாண்டு தான் இருக்குது சரிங்களா. அது எந்த இடத்துல, நார்த் ஈஸ்டில். இதுதான் என்ன பண்ணிடுது, அப்படியே தக்க வச்சு சப்போர்ட் பண்ணுது ரேட் ஹோல் கோல் மைனிங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, கோல் மைனிங் வந்துட்டு பண்ணுங்க, ஓகே பிரச்சனை கிடையாது, ஆனால் ரேட் ஹோல் கோல் மைனிங் பண்ணாதீங்க அப்படிதான் சொல்லியிருக்கானுங்க. சுப்ரீம் கோர்ட்டு கேட்குற கேள்வி என்னது, ஒரு கேஸ் நடந்துச்சு 2018, எப்படி அஃபீஷியல்ஸ் வந்துட்டு கூட்டுக்களவாணித்தனம் பண்ணாமல் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறானுங்க. என்ஜிடி சப்மிட் பண்ண ரிப்போர்ட் என்னன்னா, பிரச்சனை வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, கோலுடைய டிமாண்டில் இருக்குது. கோல் வந்து பயங்கர டிமாண்டில் இருக்குது. அப்போ அதை இல்லீகலாக கொண்டு வர ட்ரை தான் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு நார்த் ஈஸ்டில் ரேட் ஹோல் கோல் மைனிங்கை சஸ்டெயின் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படிங்க. இன்னொரு பக்கத்தில் எப்போ வசதியோ, இன்னொரு பக்கத்தில் பாருங்க, எப்போ வசதியோ கன்வீனியன்ட், எப்போ கம்ஃபர்டபுளோ, அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டை என்ன பண்ணியிருக்கானுங்க, தேடிருக்கானுங்க, பயங்கரமாக தேடிருக்கானுங்க. தேடி பாராட்ட கூட செஞ்சுருக்கானுங்க. யாரை, ரேட் ஹோல் மைனர்ஸை தேடி கூட்டு வந்து பாராட்டவே செஞ்சுருக்கானுங்க. எங்கேருந்து, அசாம்ல இருந்து. எப்போ, 2023 நடந்திருக்கு. என்னடா ரேட் ஹோல் மைனர்ஸ் 4 பேர் செத்துட்டானுங்க, அந்த மிஷினரி கொண்டு வராதிங்க, அதை பண்ணாதீங்க, அது பழைய டெக்னிக்கு, புது மிஷினரி வந்துட்டு அதை பண்ணிங்கன்னா காசு இல்லவே, எங்களால் பண்ண முடியாது அப்படிங்கிறானுங்க. சரிடா, அப்போ அந்த மைனும் பேன் ஆகி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அசாம் பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு இதெல்லாம் பேன் பண்ணுது, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் கிடையாதுங்காரு. ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபால்ட்டு தான் இது. எல்லாம் சரி தான். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு பதில் சொல்லிச்சே, அது என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டு இதெல்லாம் வந்துட்டு அஃபீஷியல்ஸ் கூடவே சேர்ந்து ஏமாத்த தான் செய்கிறான் அப்படிங்கிறாங்க. என்ஜிடி சொன்ன பாயிண்ட் என்னது, கோல் டிமாண்ட் அதிகமாக இருக்கு. இது எல்லாம் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு பாருங்க, ரேட் ஹோல் மைனரை இவங்களே கூட்டு வந்து பாராட்டுறாங்க. எப்போ தெரியுமா, வேற வழி இல்லை, லாஸ்ட் ஹோப், கடைசி வாய்ப்பு. என்ன, மிஷினை யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் பயங்கர எக்ஸ்பர்டீஸ் யூஸ் பண்ணுறாங்க, ப்ரொஃபஷனல் ஜியாலஜிஸ்டோட இதுவும் எர்த் சயின்டிஸ்டோட இதுவும். அதெல்லாம் ஃபெயில் ஆன உடனே, ஸோ மிஷின்லாம் எடுத்துகிட்டு வராங்க, மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு, ப்ரொஃபஷனல் ஜியாலஜிஸ்டையும் எர்த் சயின்டிஸ்டையும் எக்ஸ்பர்டீஸ் கேட்குறாங்க, அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கடைசி வாய்ப்பாக யாரை கூட்டு வராங்க, இந்த ரேட் ஹோல் மைன்ஸை கூட்டு வந்து என்ன பண்ணானுங்கன்னா, 41 கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸை, ட்ராப் பண்ணப்பட்ட இந்த 41 ஒர்க்கர்ஸை இந்த இடத்துல இருந்து காப்பாத்துனாங்க சரிங்களா. ஸோ பாருங்க, இந்த ரேட் ஹோல் மைனர்ஸ் எப்போ வசதியோ அப்போ அவங்களை தேடி பாராட்டவும் செஞ்சுக்கிறாங்க. ஏன், எப்போ மிஷினால போக முடியல, ப்ரொஃபஷனல் ஜியாலஜிஸ்ட் எர்த் சயின்டிஸ்டோட எக்ஸ்பர்டீஸும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா, கடைசி வாய்ப்பாக இவங்களை யூஸ் பண்ணி அதை அவங்களுக்கான பாராட்டையும் கொடுத்துக்கிறாங்க. ஸோ அவங்க ஒரு ரெஸ்கியூ மிஷன்லாம் நடந்திருக்காங்க. இந்த தீமா ஹசவ் ஆப்ரேஷன் 2, இப்போ ஒரு தீமா ஹசவ் ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருக்கு பார்த்தீங்களா,
இதுவும் மற்றது மாதிரி டீமா ஹசவ் ஆப்ரேஷன் என்னது 4 பேர் செத்துட்டாங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த டீமா ஹசவ் ஆப்ரேஷனுங்கிறாங்க. 4 பேர் கோல் மைனிங் ட்ராஜடியில் செத்துட்டாங்க. இந்த 4 பேர் செத்த இந்த ஆப்ரேஷனும் மற்றது மாதிரி முடிஞ்சிடும், இதுவும் முடிஞ்சிடும். And the net success or failure of saving those trapped, net success or failure of saving those trapped will induce a familiar amnesia, ஒரு பழக்கமான ஒரு மறதியை கொண்டு வந்துருங்கிறாரு. அந்த மறதி எப்போ தெரியுமா உடையும், அடுத்த ஆக்சிடென்ட் வரும்போது தான் உடையுங்கிறாரு. என்னடா சொல்ல வரீங்க, இந்த ஆப்ரேஷன் வருது, இந்த ஆப்ரேஷனும் முடியும். ஸோ 4 பேர் செத்துட்டாங்க. ஸோ அந்த 4 பேர் உடம்பை எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் நடத்துவாங்க, அதுவும் முடியும். அப்புறம் என்ன பண்ணுவானுங்க, பிளான் யோசிச்சு பார்ப்பானுங்க. நெட்டு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ஆஃப் சேவிங் தோஸ் ட்ராப்ட் எப்படி பார்ப்பானுங்க, காப்பாற்ற எத்தனை பேர் இது வரைக்கும் காப்பாற்ற முடிஞ்சிருக்கு, எத்தனை பேர் இது வரைக்கும் காப்பாற்ற முடியலை அப்படின்னு ஒரு நெட்டு சக்ஸஸ் ஆர் ஃபெயில், நெட்டுனா டோட்டல் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படின்னு தான் கணக்கு போடுவானுங்க. எப்படி நீங்க பாருங்க, இது ஒரு ஆப்ரேஷன், எது தீமா ஹசவ் ஆப்ரேஷனும் மற்ற ஆப்ரேஷன் மாதிரி முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அந்த ஆப்ரேஷன் நிறைய பேரை காப்பாற்றிருக்காங்க, சக்ஸஸ் ஆகிருக்கு, நிறைய பேரை காப்பாற்றாம முடிய போயிருக்கு, ஸோ ஃபெயிலியரும் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகும், இதுவும் முடியும், ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க, எத்தனை பேரை டோட்டலாக இந்த ரேட் மைனிங்கில் நம்ம காப்பாற்றிருக்கோம், எத்தனை பேரை டோட்டலாக நம்மளால் காப்பாற்ற முடியலை அப்படின்னு ஒரு நெட்டு சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பார்க்க போயிடுவாங்க. அதாவது இதை ஒரு ஈவெண்ட்டாக பார்க்க மாட்டாங்க, ஒரு ஈவெண்ட்டில் 4 பேர் செத்துருக்காங்கன்னு பார்க்க மாட்டாங்க. டோட்டலாக ரேட் ஹோல் மைனிங்கில் சிக்கனவன் எத்தனை பேரை நான் காப்பாற்ற முடிஞ்சிச்சு, டோட்டலாக ரேட் ஹோல் மைனிங்கில் எத்தனை பேரை என்னால் காப்பாற்ற முடியலை அப்படிங்கிற ஒரு கணக்குக்கு போயிட்டு இந்த கணக்கு என்ன பண்ணிடணும், ஒரு மறதியை தூண்டி விட்டுரும், ஒரு மறதியை தூண்டி விட்டுரும். இந்த மறதி வந்துட்டு என்ன பண்ணும், எப்போ உடைக்கப்படும் தெரியுமா, அடுத்த ஆக்ஷன் நடக்கும்போது தான் உடைக்கப்படும். அதாவது ரேட் ஹோல் மைனிங் பேன் பண்ணிட்டாங்க, அதை பண்ண வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த விஷயத்தையெல்லாம் மறந்துடுறாங்கங்க, அந்த விஷயத்தையெல்லாம் விட்டுடுறாங்க. ஒரு ஈவெண்ட் நடந்த உடனே சரி இப்படி ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி இத்தனை பேரை காப்பாற்றிருக்கோம், ரேட் ஹோல் மைனிங்கில் இத்தனை பேரை ஃபெயில் ஆகிருக்கும், அப்போ இந்த ஈவெண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக அதை பார்க்குறாங்களே தவிர, மொத்தமாக அதை பார்க்கும்போது ஒரு மறதி வருது, பழகி போன ஒரு மறதி. ஒரு ஈவெண்ட் எப்படி நடக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க, நியூஸில் பார்ப்பீங்க, அப்படியே டக்குன்னு மறந்துடுவீங்க. இது எப்போ திரும்ப இந்த மறதி உடைக்கப்படும், இதே மாதிரி இன்னொரு 4 பேர் செத்துட்டானுங்க, ரேட் ஹோல் மைனிங்கில் செத்துட்டாங்கன்னா அப்போ தான் இந்த மறதி உடைக்கப்படும். இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை நீங்கள் ஒரு ஈவெண்ட்டை பார்க்கல, இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு பார்க்கல, ரேட் ஹோல் மைனிங்கில் இது வரைக்கும் இத்தனை பேர் செத்துருக்கான், இப்போ இவனையும் சேர்த்து போடு அப்படி போட்டுறீங்க. அடுத்தது இதை மாதிரி உனக்கு நடந்துச்சுனாதான்டா இதெல்லாம் உனக்கு ஞாபகமே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரிட்டிசைசிங் டோனில் அவர் பேசுகிறாரு. ஏதாவது ஒரு முடிவை ஒரு ஆக்ஷன் எடுக்கணுங்க நீங்கள், எதுக்கு தெரியுமா, ரேட் ஹோல் மைனிங்குடைய கோர் என்ன தெரியுமா, அதில் இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், அதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பார்த்தோம்ல. நம்ம இவனுக்கு எதுக்கு புது மிஷினரி யூஸ் பண்ண மாட்டேங்கானுங்க தெரியுமில்ல, இந்த அசாமில் ஏன் புது மிஷினரி யூஸ் பண்ணலை நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனை, எக்கனாமிக்கலி அன்வயபிள், காசு ரொம்ப செலவாகும், இந்த பாயிண்ட் பார்த்தோம். அப்புறம் முக்கியமான பாயிண்ட் பார்த்தோம், கோலுக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு, டிமாண்ட் அதிகமாக இருந்தாலே ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். என்ன தெரியுமா, இந்த ரேட் ஹோல் மைனிங்கில் ஒரு பெரிய ப்ராஃபிட் பிஸ்னஸே ஒளிஞ்சிருக்கு, அதுக்கு ஓட்ட போட்டால் ஒழிய இந்தியா ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியுமா பண்ணுது, தோண்டிக்கிட்டே போகுது. எதுக்கு தோண்டிட்டு போகுது, இன்னொரு ட்ராஜடியை நோக்கி தோண்டிக்கிட்டே போகுதுங்கிறார். நீங்கள் முடிவாக ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், எதுக்கு, இந்த ரேட் ஹோல் மைனிங்க்கு பின்னாடி பெரிய ஒரு ப்ராஃபிட் பிஸ்னஸ் இருக்குது, அதான் எக்கனாமிக்ஸுங்கிறாங்க, அதுக்கு நீங்கள் ஓட்ட போடணும். ஏழைகளை கூப்பிட்டு நீ இப்படி தோண்டி உனக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா 300 ரூபா தாரேன்னு சொல்லும்போது வேலை இல்லாதவங்க இந்த சைடில் இருக்கிறவங்க நார்த் ஈஸ்ட் ரொம்ப கஷ்டப்படுறவங்க போக தான் செய்வாங்க. அப்போ அவங்க பயங்கர கொள்ள லாபம் அடிக்கிறாங்க அந்த ஓனர்ஸு. ஆனால் இந்த எம்ப்ளாயர்ஸ் பயங்கர ரிஸ்க் எடுத்து இந்த ரேட் ஹோல் மைனிங்க்கு போகிறாங்க.
இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ப்ராஃபிட்டுக்கு ஓட்ட போட்டால் ஒழிய இந்தியாவில் இதே மாதிரி இன்னொரு ட்ராஜடி கண்டிப்பாக நடக்கும்ங்கிறார். அதுதான் இதுக்கு அர்த்தம். இன்னொரு ட்ராஜடியை நோக்கி இந்தியா தோண்டி கொண்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அனதர் ட்ராஜடி இஸ் ஆன் த வே, அதை தான் சொல்ல வாராரு. ஸோ செகண்ட் பேராகிராஃபு கொஞ்சம் நல்லா புரியுதான்னு பாருங்க. ஃப்ளோ வரிசை இல்லைனாலும் அது வந்துட்டு ஒரு ஒரு வருத்தத்தோட ஒரு வலியோட அவர் பேசுறாரு ஆத்தர். இத்தனை பேர் செத்துட்டானுங்கன்னா அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்கிங்க, கஷ்டப்பட்டவங்க இருக்காங்க, ப்ராஃபிட் பேஸ்டாக போகுது, பேன் பண்ண ஒரு மெத்தடாலஜி, பேன் பண்ண ஒரு மைனிங் கேவு, ஆனாலும் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறார். நீங்கள் என்ன பண்ணணும், அதில் இருக்கிற அந்த எக்கனாமிக்ஸை பஞ்சர் பண்ணணும். அதுதான் சொல்யூஷன். காசு சம்மந்தப்பட்டு இருக்கிறதுனால தான் இவனாம் செத்தா பரவாயில்லன்னு அவ்வளோ பேர் இவனுக்கு உள்ளே இறக்குறானுங்க. ஸோ அதை சரி பண்ணணுங்கிற. திருப்பி ஒரு தடவை பார்ப்போம். 4 பேர் செத்துட்டாங்க, இது வந்துட்டு திருப்பி உயிர் கொடுத்துருக்கு. எதுக்கு? ரொம்ப நாள் இருந்த டிபேட்ஸ், என்னது ராட்ஹோல் மைனிங் எப்படிப்பட்டது அப்படின்னு ரொம்ப நாள் இருந்த அந்த ஹசார்டஸ் நேச்சர் ஆஃப் ராட்ஹோல் மைனிங்க்கு ஒரு டிபேட்டுக்கு திருப்பி உயிர் கொடுத்துரு. டிபேட்டு தான் நடக்குது பாருங்க. 2 சைடு பாயிண்டே அவர் சொல்றாரு. ராட்ஹோல் மைனிங் பண்ணணுமா பண்ணக்கூடாதா, 2 சைடு பாயிண்டே அவர் சொன்னார். என்ன சொன்னார்? மாடர்ன் டெக்னாலஜி இது இருக்கு, ஆனால் இது பழைய மெத்தடு, தோண்டி போகணும். தோண்டி போகும்போது என்ன டேஞ்சர், டக்குன்னு தண்ணி வந்து எல்லாரையும் மூழ்கி அடிச்சிடும். இதே மாதிரி தான் டிமஹாவுலையும் நடந்திருக்கும், அஸ்ஸாவுலையும். ஏன்னா திருப்பி திருப்பி நடக்கும்போது இந்த மெத்தடை என்ஜிடி பேன் பண்ணிட்டாங்க. சரிங்க, அப்போ புது டெக்னிக்கை யூஸ் பண்ணி பழசை தான் பேன் பண்ணிட்டாங்க, புதுசு யூஸ் பண்ணால் காசு வராதுங்க. அதாங்க பிரச்சனை, எக்கனாமிக்கலி அன்வயபிள்ங்க. அஸ்ஸாம் சீஃப் மினிஸ்டர் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பிரைமா ஃபேசி இல்லீகல், நாங்களாம் அந்த மைனை விட்டுட்டு போயிட்டோம் அப்படி இப்படிங்காரு. இது தெளிவாக தெரியுது, இவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பிரச்சனை தான். எப்படா வந்துட்டு இல்லீகல் எலமெண்ட்ஸை இவ்வளோ ஈஸியாக அந்த மைனை யூஸ் பண்ணுறானுங்க. கண்டிப்பாக இது ஒத்த இடத்துல நடக்கிற ஒரு சிங்கிள் கேஸ் கிடையாதுங்கிற. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுடைய கதைக்கு போயிடுறாரு. ஹிஸ்ட்ரி 2018 சில பேரை காப்பாற்றினாங்க. அப்போவே சுப்ரீம் கோர்ட் 2019 கேள்வி கேட்டு எப்படி அஃபீஷியல்ஸுடைய இன்வால்மெண்ட் இல்லாமல் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ஜிடி ரிப்போர்ட் படி கோல் டிமாண்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. கோல் டிமாண்டு தான் இந்த ராட்ஹோல் மைனிங்கை தூண்டி விடுது. சரி, ஒரு சைடு எல்லாம் சரி தான், அந்த ராட்ஹோல் மைனிங் பற்றி ஃபுல்லாக நெகட்டிவாக பேசியாச்சு. இன்னொரு சைடு இவனில் தேடி பாராட்ட வரை செஞ்சுருக்கானுங்க. வேற வழி இல்லை, 40 பேரை காப்பாற்றணுங்கும் போது மெஷின் ஃபெயில் ஆகிடுச்சு, ப்ரொஃபஷனல்ஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க, நான் இவங்க தான் காப்பாற்றினாங்க. இந்த ஆப்ரேஷன் எப்படி இருக்கும்? முடிஞ்சிடும். எல்லா ஆப்ரேஷன் மாதிரி இதுவும் முடிஞ்சிடும். நெட் சக்ஸஸ் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு அம்னீஷியாக்குள்ளே உங்களுக்கு தள்ளி விட்டுரும். அடுத்த ஆக்ஷன் நடக்கும்போது தான் அந்த அம்னீஷியாவிலேருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. டிசைசிவ் ஆக்ஷன் எடுத்து அதில் ராட்ஹோல் மைனிங்கில் இருக்கிற ப்ராஃபிட்டை பங்க்சர் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் காப்பாற்றப்படலாம். நீங்கள் அதை பங்க்சர் பண்ணலைன்னா இந்தியாவுக்கு இன்னொரு ட்ராஜடி வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரியா? கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், most likely contributes to the continuation of rat hole mining despite its ban. பேன் பண்ணாலும் ஏன் கண்டினியூ பண்ணுறாங்க? அதாவது பேன் பண்ணிட்டாங்க ராட் ஹோல் மைனிங்கை, ஆனாலும் ஏன் இதை பண்ணுறாங்க? ராட் ஹோல் மைனிங்கை ஏன் பண்ணுறாங்க? டிமாண்ட் ஃபார் கோல் இருக்குது, லேக் கிடையாது. அட்வான்ஸ் மெஷினரி ஜியாலஜிக்கல் எக்ஸ்பர்டைஸ் இருக்குது. அஃபீஷியல்ஸ் ஒன்றா சேர்றாங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் இல்லீகல் மைன்ஸ், இல்லீகல் மைன்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அஃபீஷியல்ஸ் கூட சேர்ந்துருக்காங்க அப்படின்னா எந்த மெத்தட்னாலும் யூஸ் பண்ணலாம். ராட் ஹோல் மைனிங்கும் யூஸ் பண்ணலாம், மாடர்ன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் மாடர்ன் மெத்தடை பற்றி இவங்க பேசலை. ராட் ஹோல் மைனிங் ஏன் இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா, மாடர்ன் கோல் மைனிங் மெத்தட்ஸை விட இது வந்துட்டு எப்படி இருக்குது, ராட் ஹோல் மைனிங் அதிக வயபிளாக இருக்குது, அதிக பாசிபிளாக இருக்குது, எக்கனாமிக்கலி வயபிள்னு பார்த்தோம். ஸோ டி தான் ஆன்சர். ஏன் பேன் பண்ணதுலேருந்து கண்டினியூ ஆகுதுன்னு கேட்குறாங்க. அதே கொஷின் தான் ஆல்மோஸ்ட்டு. ஸோ இட் இஸ் எக்கனாமிக்கல் அண்ட் சப்போர்ட்ஸ் லோக்கல் டிமாண்ட். ரொம்ப காசு கம்மி. கவர்மெண்ட்டுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட், கவர்மெண்ட் மைனிங் பேன் போட்டிருக்கு,
இருந்து என்ன இன்ஃபரன்ஸ் கேட்கணும். கவர்மெண்ட்டுடைய என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆன் த மைனிங் பேன். கவர்மெண்ட்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த மைனிங் பேன். The ban has completely eradicated illegal mining. கிடையாது, இல்லீகல் மைனிங் நடந்துக்கிட்டே இருக்குது. அசாமில் பேன் இல்லை, இந்த கதையை பற்றி பேசலை. ஜுடிஷியரி இல்லீகல் மைனர்ஸை சப்போர்ட் பண்ணுதா, இதை பற்றி பேசலை. என்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் லேக்ஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட்டு கம்மியாக இருக்குது, மானிட்டரிங் பண்ணலை, இந்த பாயிண்ட் இல்லை. இந்த பாயிண்ட் இருந்துச்சு. இல்லீகல் மைனிங்கில் கண்டிப்பாக யாரும் இருக்கா? மைனிங் பேன் போட்டானுங்க, ஆனால் கண்டிப்பாக கூடவே சேர்ந்து யார் இருக்கா? இந்த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு, ஸ்டேட் அஃபீஷியல்ஸ் வந்துட்டு கன்வைவன்ஸ்னு போட்டுதான் ஒன்னா கூட்டு களவாணித்தனம் பண்ணுறானுங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. கவர்மெண்ட் ஒரு சைடு பேன் போடுது, இன்னொரு சைடு அந்த அஃபீஷியல்ஸ் ஒன்றா சேர்ந்து அவனுங்க கூட்டு களவாணித்தனம் பண்ணுறானுங்க. மாடர்ன் மிஷினரியும் ஜியாலஜிக்கல் சர்வேஸும் யூஸ் பண்ணால் என்ன என்ன நடக்கும்? இது பண்ணுறது எதுக்கு? இது பண்ணுறது எதுக்கு? வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ், வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ்? எதுக்கு இது பண்ணுறாங்க? டு என்ஷூர் ப்ராஃபிட்டபிலிட்டி கிடையாது, டு என்ஷூர் சேஃப்டி. இது ஒரு ஆப்ஷன். சரியா? டு எலிமினேட் காம்படிஷன் ஃப்ரம் இல்லீகல் மைனர்ஸ் கிடையாது, ட்ரெயின் ஒர்க்கர்ஸ் எஃபெக்டிவ்லி கிடையாது. டு மேக் கோல் மைனிங் லீகல். ரைட், கரெக்டாக இருக்கு. இங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் சேஃப்டின்னு இருக்கிறதுனால வராதுங்க. சேஃப்டி பாயிண்ட் கரெக்ட். மாடர்ன் டெக்னிக் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டி நல்லா இருக்கும், ஆனால் ப்ராஃபிட்டு கம்மி. சரியா? ஆனால் நீங்கள் ரேட் ஹோல் மைனிங் யூஸ் பண்ணிங்கன்னா சேஃப்டி கம்மி, ப்ராஃபிட்டு அதிகம். அதனால தான் இவனுங்க ரேட் ஹோல் மைனிங்கை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் லீகலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மாடர்ன் ஜியோலஜிக்கல் சர்வேஸையும் மிஷினரி யூஸ் பண்ணாதான் உங்களால் கோல் மைனிங் எப்படி பண்ண முடியும்? லீகலாக பண்ண முடியும். சரியா? எக்கனாமிக் ஃபீஸபிலிட்டி ஆஃப் மாடர்னைசிங் கோல் மைனிங். கோல் மைனிங் மாடர்னாக வர்றது அசாம்லுக்கு எவ்வளோ தூரம் எக்கனாமிக்கலி பாசிபிள் அப்படின்னா, பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பாசிபிள் கிடையாது. நிறைய காசு தேவைப்படுது. மாடர்ன் கோல் மைனிங்க்கு என்ன தேவைப்படுது? நிறைய காசு தேவைப்படுது, காசு செலவாகுது. ஸோ ப்ராஃபிட் அடி வாங்குது. இப்போ பயங்கரமாக காசு செலவழிக்கணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அசாமில் மாடர்னைசிங் கோல் மைனிங் கொண்டு வர்றதுக்கான எக்கனாமிக் பாசிபிலிட்டி என்னது அப்படின்னா, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் பாசிபிள் கிடையாது. அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன குறையுது? ப்ராஃபிட்டு குறையுது. அதுதான் இவங்களுக்கு பிரச்சனையே. அதனால தான் என்ன பண்ணுறானுங்க, ரேட் ஹோல் மைனிங் ஆட்களை கூட்டு வந்துட்டு மைன் பண்ண வைக்கிறாங்க. சரியா? ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிவ்யூ எனக்கு கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணி போடுறேன். சரியா? தேங்க்யூ, டாட்டா.